இரட்டை இலையை அதிமுகவுக்கு ஒதுக்கிய தீர்ப்பை எதிர்த்து தினகரன் தற்போது மேல்முறையீடு செய்துள்ளார். டெல்லி உயர்நீதிமன்றம் சில நாட்களுக்கு முன்பு இரட்டை இலை ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகளுக்கானது என்று தீர்ப்பை கொடுத்தது. அதை எதிர்த்து தற்பொழுது தினகரன் மேல்முறையீடு செய்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீடானது தினகரனால் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே தினகரன் மற்றும் அதிமுகவிற்கு இடையே உள்ள கருத்து வேறுபாடு காரணமாக இரட்டை இலை முடக்கி வைக்கப்பட்டது. தற்பொழுது அதன் பின்பான விவகாரங்களுக்கு பிறகு டெல்லி உயர்நீதிமன்றம் இரட்டை இலை ஓபிஎஸ் சிபிஎஸ் வசம் உள்ளதாக தீர்ப்பளிக்கப்பட்டது. இதை எதிர்த்து தற்பொழுது தினகரன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். இது குறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, சொல்லுங்க, தற்பொழுது தினகரன் மேல்முறையீடு செய்திருக்கிறார். பின்னணி தகவல்களை பதிவு செய்யலாம். இரட்டை இலை சின்னத்தை தினகரன் தரப்பிற்கு ஒதுக்க முடியாது என கடந்த வாரம் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவிற்கு எதிராக தற்பொழுது டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா தரப்பின் சார்பாக மேல்முறையீட்டு மனுக்களானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா இருந்த பிறகு டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இபிஎஸ் ஆகிய இரண்டு அணிகளுக்கு இடையே இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்ற ஒரு பிரச்சனையின் பொழுது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அதன் தொடர்பான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு ஆவணங்கள், அதாவது இரண்டு தரப்பினர் சார்பாக ஆவணங்கள் மற்றும் பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீதான விசாரணையானது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கடந்த ஒரு ஆண்டு காலமாக நடைபெற்று வந்தது. அதன் மீதான உத்தரவை கடந்த வாரம் டெல்லி உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. அதாவது தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் ஆவணங்கள் அடிப்படையில் இரட்டை இலை சின்னமானது ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பிற்கே சொந்தம் எனவும் அவர்கள் தரப்பில் அதிக அளவிலான உறுப்பினர்கள் இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தான் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு காரணத்தை வலியுறுத்தி டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவினை பிறப்பித்திருந்தது. இப்போது அந்த உத்தரவிற்கு எதிராக டிடிவி தினகரன் தரப்பு மற்றும் சசிகலா ஆகிய இரண்டு பேரும் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீட்டு மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்த வழக்கினை பொறுத்த அளவில் கூடுதலாக குக்கர் சின்னத்தை தங்களுக்கு இந்த தேர்தலுக்கு, அதாவது வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பயன்படுத்துவதற்கான அனுமதியும் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் கோரிக்கையாக டிடிவி தினகரன் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதன் மீதான ஒரு உத்தரவை இன்னும் டெல்லி உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை. தற்பொழுது தேர்தல் ஆனது அறிவிக்கப்படும் பட்சத்தில் தேர்தல் ஆணையம் எந்த சின்னத்தை ஒதுக்குவது என்ற ஒரு பரிந்துரையை டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பரிந்துரையானது தற்பொழுதும் நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் தான் தற்பொழுது டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா தரப்பின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் இரண்டு மேல்முறையீட்டு மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதனை பொறுத்த அளவில் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தங்கள் தரப்பில் அதாவது ஓபிஎஸ் சிபிஎஸ் தரப்பினை விட அதிகமான உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பதாகவும் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டது. இரட்டை இலை சின்னம் இபிஎஸ் ஓபிஎஸ் வசம் உள்ளது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று மேல்முறையீடு செய்துள்ளார் டிடிவி தினகரன். இது குறித்த கூடுதல் தகவல்களை சொன்னார் சுசித்ரா. நன்றி.